மூன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் 1 அலகு 1 நம் நினைவில். முதல் பாடம் நம்ம பார்க்குறது நம் நினைவில். அதில் என்னை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை பற்றி நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயரை எழுதுங்க. உதாரணத்திற்கு நான் என்னுடைய பெயர் எழுதுகிறேன், லக்ஷிதா. அடுத்தது எனக்கு பிடித்தவரின் பெயர். உங்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்களோட பெயரை எழுதுங்க. நான் எனக்கு பிடிச்சவங்களுடைய பெயர் எழுதுகிறேன், சிவசெல்வி. அடுத்ததாக எனக்கு பிடித்த விளையாட்டு. உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்குமோ அதை நீங்கள் இங்கே எழுதுங்க. நான் எனக்கு பிடித்த விளையாட்டு மட்டைப்பந்து அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்ததாக பாருங்கள், என் வகுப்பில் எனக்கு பிடித்தது நான் விரும்பி செய்வது. நீங்கள் எதெல்லாம் விரும்பி செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். வகுப்பில் மாற்ற விரும்புவது, எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். நான் கற்றுக்கொள்ள விரும்புவது, எதெல்லாம் இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பற்றியும் இங்கே சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இன்று எனது உணர்வு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? வியப்பு, உங்களைய ஆச்சரியப்படுத்தின விஷயம் நடந்திருக்கா? வருத்தம், நீங்கள் வருத்தப்பட்ட நிகழ்வு ஏதாவது இருக்கா? அழுகை, அந்த மாதிரியான உணர்வு இருந்ததா? அல்லது அச்சம், பய உணர்வு உங்களுக்கு இருந்ததா? அப்படின்ட்டு இன்று உங்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே போல் தினம் தினம் உங்களுடைய உணர்வு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த படங்களை பார்த்து சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னை எனக்கு பிடிக்கும். ஏனெனில் நான். உங்களை எதனாலலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நன்கு பழகுவேன், நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நன்கு பழகுவேன் அப்படின்னு அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சரி குறியீடு டிக் போட்டுக்கோங்க. அடுத்து நன்றாக பேசுவேன், என் உணர்வை சொல்லுவேன், பிறர் உணர்வுகளை மதிப்பேன், உதவி செய்வேன், நேரம் தவற மாட்டேன், புதியதை தெரிந்து கொள்ள விரும்புவேன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய குறிப்புகளில் எதெல்லாம் உங்களுக்கு பொருந்துமோ அதுக்கெல்லாம் சரி அப்படிங்கிற குறியீடை அங்கே போடுங்க. அடுத்து பாருங்கள், நான் தனித்துவம் உடையவர், என்னை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை தனித்துவம் இருக்குது இல்லையா? அப்போ ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தவங்க யாரும் இருக்கிறது இல்லை. இப்படிக்கு அந்த இடத்துல உங்களுடைய பெயரை எழுதுங்க. நன்றி.